வணக்கம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாட்டிய பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். எலிசபெத் ஸ்வீட்டார்ட். இவங்க 1941ல நோவா ஸ்காட்டியா, கனடால பிறந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே ஆர்ட்ஸ்ல அதிக ஈடுபாட்டோட இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஈடுபாடு இவங்க அப்பா கிட்ட இருந்து தூரமாவே வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இவங்க பாட்டி கிட்ட இருந்து பெயிண்டிங், சீவிங் கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மவுண்ட் ஆலிசன் யுனிவர்சிட்டியில ஃபைன் ஆர்ட்ஸும் முடிச்சிருக்காங்க. 1964ல ஆர்ட்ஸ் வேர்ல்டுல ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு நியூயார்க் சிட்டி போனவங்களுக்கு கார்மெண்ட் சென்டர்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. அப்புறம் 1987ல இவங்களே ஓன் டிசைன் ஸ்டுடியோவை ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட பேரு தான் ஸ்வீட் பீ டிசைன் ஸ்டுடியோ. டாப் ஃபேஷன் டிசைனர்ஸ் ஆன மைக்கேல் கோஸ், லிஸ் கிளைபோர்ன், கால்வின் கிளீன், அமெரிக்கன் ஈகிள் அவுட்ஃபிட்டர்ஸ், ரால்ஃப் லாரன் இவங்க கூட இணைஞ்சு ஹேண்ட் பெயிண்டட் ஃபேப்ரிக் டிசைன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க கேரஸ் கார்டன் புரூக்லின்ல தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. அங்க சுற்றி இருக்கிற இவங்களுடைய நெய்பர்ஸ் எல்லாருமே இவங்கள கிரீன் லேடி ஆஃப் புரூக்லின் அப்படின்னு தான் அழைப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்களுக்கு கிரீன் கலர் மேல இருக்கக்கூடிய அப்சஷன் மட்டும்தான். அந்த அப்சஷனை எப்படி இவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு, ஷூஸு, கிளிப்ஸு, அப்புறம் அவங்க வீட்டை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேட்டு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அப்புறம் நாப்கின்ஸ், வால், அப்புறம் ஸ்டேர்கேஸ் எல்லாமே கிரீன் மட்டும்தான். வேற கலர்ஸை நீங்க தேடி தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு கிரீன் கலர் மேல அந்த அளவுக்கு அப்சஷன் வந்திருக்கு. கிரீன் கலரை எங்கெங்க ஃபில் பண்ண முடியுமோ அவங்க வீட்ல எல்லா இடத்துலயுமே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்க யூஸ் பண்ற கண்டிஷனர், ஷாம்பூஸ், பாட்டில்ஸ்லாம் கூட கிரீன் கலர் தான். ஏன் அவங்க யூஸ் பண்ற ப்ரஷோட கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த க்ளோஸ் பண்ற கேப் அது கூட கிரீன் தான். போட்டோ ஃப்ரேம்ஸ்ல இருந்து எல்லாமே கிரீன். ஆனா இவங்களுக்கு இந்த கிரீன் கலர் மேல அந்த அளவுக்கு அப்சஷன் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க அப்பா தான். ஏன்னா ஒரு நாள் இவங்க ஒரு பனை மரத்தை வரைஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம் கிரீன் கலர் ஷேட கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் இவங்க அப்பா இவங்கள புளோரிடாக்கு வர சொல்லி அழைச்சிருக்காங்க. அந்த நிமிஷம் இந்த கிரீன் கலர் இவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த மாதிரி இவங்க உணர்ந்திருக்காங்க. அந்த நிமிஷத்துல இருந்து கிரீன் கலர் மேல இவங்க அடிக்ட் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 2000ல இருந்து 2 டெக்கேட்ஸா இவங்க கிரீன் கலரை மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இவங்கள பாக்குறவங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே சந்தோஷப்படுறாங்க. அத பத்தி இவங்க கிட்ட கேள்வி கேட்கும்போது, இந்த கிரீன் கலர் எனக்கு லக் மட்டும் இல்ல, அது ஒரு பாசிட்டிவிட்டியும், அதாவது ஒரு நேர்மறை எண்ணத்தையும் கொடுக்குது. அந்த கிரீன் கலரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமும் கிடைக்குது. அது என் மூலமா நான் வெளிப்படுத்தும் போது என்ன பார்க்குறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அவங்க சந்தோஷப்படும்போது நானும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே கிரீன் கலரா இருந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பாட்டி மாதிரி ஒரே ஒரு கலரை மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எந்த கலரை சூஸ் பண்ணுவீங்க? அதை ஏன் சூஸ் பண்ணுவீங்க? அதற்கான காரணத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த எலிசபெத் ஸ்வீட்டார்ட்டோட இன்டர்வியூ வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பாருங்க. உங்களுக்கே அந்த கிரீன் கலர், அந்த பாட்டியோட சிரிப்பு, அந்த வெகுளித்தனம் இன்ஸ்பிரேஷனா இருக்கும். தேங்க்யூ.